Hello friends, today we can discuss finite automata with epsilon transaction. Finite automata with epsilon transaction அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா it is an including transaction on the empty string. ஒரு empty stringல எப்சிலான்ற இந்த சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த பாத்தை எழுத முடியும். அப்படி இல்லைன்னா அந்த பாத்தை எழுத முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் Q0, Q1, Q2. இப்போ இங்கே ஒரு எப்சிலான் இருக்குது. Q1 Qs Q1. அப்போ அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? எப்சிலான். அப்போ நம்மளால் இந்த Q0 Q1 பார்த்து மட்டும் தான் எழுத முடியும். இங்கே பாருங்கள் Q1லேருந்து Q2 இருக்குது. அப்போ இந்த பார்த்து வந்து நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா இது ஏன்ற ஸ்ட்ரிங்கை வந்து கொண்டு இருக்குது கேரக்டரில். அதனால் வந்து எப்சிலானில் கேரக்டர் எழுத முடியாது. எப்சிலான்ன்றதோ இந்த நம்பரில் இருக்கிறத 100 நம்பரில் இருக்கிறது மட்டும்தான் எழுத முடியும். சப்போஸ் Q0ன்றதோட எப்சிலான் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா வெறும் Q0 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து எப்சிலான் இல்லை எந்த Qஸ்லையும். ஆனால் Q0ல் இருந்துச்சுன்னா Q0 Q1 எழுதணும். அதே Q1 கேட்டால் Q1 மட்டும்தான் எழுத முடியும். ஓகேங்களா? தி மீனிங் ஆஃப் எப்சிலான் transition இஸ் transition ஆன் empty into 0. 0வாக இருக்கலாம், எப்சிலானாக இருக்கலாம், 1 2 3ஆக இருக்கா. பட் ஏபிசின்னு கேரக்டர்ஸில் ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தி டிரான்சாக்ஷன் மூவ் ஃப்ரம் ஸ்டேட் Q0 to Q1 இஸ் நேம் இஸ் கால்ட் எப்சிலான். இங்கே பாருங்கள் Q0லேருந்து Q1க்கு போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த டிரான்சாக்ஷன் எப்சிலான் சிம்பிள் இருக்கிறதுனால அது வந்து எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NFAனா நான் ஃபைனட் ஆட்டோமேட்டா. NFAன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் finite automata. It denotes it by tubles. 5 tubles கொண்டு இருக்கு. Q, epsilon, Q0, F, omega. Then இங்கே பாருங்கள் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சால்வ் பண்ணலாமா? Find epsilon closure for the following NFA finite non-finite automata. இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் 1 2 3 4 5 6 7 கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே எப்சிலான் கிளாஸர்னால் இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண எப்சிலான் கிளாஸர் ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். இப்போ பார்த்து பாருங்கள் 1லேருந்து இங்கே எப்சிலான் எத்தனை போகுது? 1 போகுது. தென் எது எடுத்துக்கணுமோ அது ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 தென் 2 போகுது. தென் 3 4 3 6 3 6. இப்போ 1ஓட பார்த்து பார்த்தீங்கன்னா 1 2 3 6. தென் எப்சிலான் கிளாஸர் 2. அப்போ 2னா 2 வருமா? தென் 3 6 3 6. தென் நெக்ஸ்ட் வந்து எப்சிலான் கிளாஷர் 3. இப்போ என்ன வரும்? 3 எழுதிக்கலாம். தென் எப்சிலான் கிளாஷர் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 6 போகுது. அப்போ 6. தென் எப்சிலான் கிளாஷர் 4. இப்போ 4 பார்க்கலாமா? 4ல் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங்குன்ற கேரக்டர் இருக்குது. அப்போ என்ன வரும்? எப்சிலான் இல்லை. அப்போ வெறும் 4 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? தென் எப்சிலான் கிளாஷர் 5. 5 பாருங்கள் 5 இருக்குது. 5லேருந்து 7க்கு போது எப்சிலான். அப்போ 5, 7. தென் எப்சிலான் கிளாஷர் 6. 6 வந்து பாருங்கள் எதுக்கு போல். அப்போ 6 மட்டும்தான் எழுத முடியும் நம்மளால். தென் எப்சிலான் கிளாஷர் 7 ஈக்குவல் டு 7 வந்து 7 மட்டும்தான் போகுது. இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா finite automata with epsilon transaction. It is an including transaction on the empty string. ஒரு empty stringல அப்படின்னா ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா வந்து எப்சிலான் வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. தி மீனிங் ஆஃப் எப்சிலான் டிரான்சாக்ஷன் இஸ் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது எம்டி இன்புட் ஆன் 0வாக இருந்தால் வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். பட்டு ஏபிசியாக இருந்தால் அதனால் நம்மளால் எடுக்க முடியாது. தி டிரான்சாக்ஷன் மூவ் ஃப்ரம் ஸ்டேட் Q0 to Q1. அப்படி Q0க்கும் Q1க்கும் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நடுவில் எப்சிலான் இருந்தால் இஸ் கால்ட் எப்சிலான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தா ஃபார்மல் டெஃபினிஷனில் 5 டியூபிள்ஸ் இருக்குது. Q0 எப்சிலான் கிளஷர் Q0 தென் F. தென் இங்கே எப்சிலான் கிளஷர் பாருங்கள். எப்சிலான் கிளஷருக்கு வந்து நம்ம இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம். தென் 1 எடுத்துனா 1 2 3 6 வந்துச்சு. தென் 2. அப்போ எந்த நம்பரை ஃபைண்ட் பண்ணால் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தென் அதோட பார்த்து நான் கண்டினியூ பண்ணோம். 2 3 6. தென் 3க்கு 3 6. 4 வந்து பாருங்கள் பார்த்து போகுது. பட் என்ன இருக்குது? கேரக்டர் ஏ இருக்குது. அப்போ வெறும் 4 மட்டும்தான் வரும். தென் 5 எடுத்துனா எப்சிலான் கிளாஷர் 7க்கு போகுது. தென் 5 7. தென் 6 6க்கு வந்து எதுவும் போகல. தென் அப்போ 6 மட்டும் 7க்கும் 7 மட்டும்தான் போகுது.
அவ்வளோதான். இது வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.